வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜனவரி 9ஆம் தேதி தமிழக தலைமைச் செயலருக்கு அனுப்பிய கடிதத்தை வெளியிட்டார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். மத்திய அரசின் கடிதத்தை வெளியிட தயாராகின முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் கடிதத்தை வெளியிட்டார். பயனுள்ள ஆலோசனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறையாக சித்தரிப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. தன்னை மட்டுமே விவசாயிகளின் பாதுகாவலராக காட்டிக்கொள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முயல்வதாகவும் காட்டம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியது அப்பட்டமான பொய். நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. தேர்தலில் வாக்களிக்க கைவிரல் மற்றும் கருவிழி பயோமெட்ரிக் அடையாள முறையை பயன்படுத்த கோரி தொடரப்பட்ட வழக்கு. இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்யப்படுவதாக புகார். அனைத்து தொகுதிகளிலும் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்க தேர்தல் ஆணையம் திட்டம். தமிழகத்தில் தேர்தலையொட்டி ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 3 நாட்கள் மதுபான கடைகளுக்கு விடுமுறை. சிவிஜில் செயலி மூலம் பெறப்பட்ட 3700 புகார்களில் 727 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தகவல். சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் ஏப்ரல் 16, 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் தபால் வாக்குப்பதிவு. மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்தே வாக்களிக்கும் வகையில் தபால் வாக்குப்பதிவுக்கு ஏற்பாடு. மார்ச் 15ஆம் தேதி முதல் இன்று வரை தமிழகத்தில் 772 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், நகை மற்றும் பொருட்கள் பறிமுதல். தமிழக தேர்தல் ஆணையம் தகவல். தமிழகத்தில் பணப்பட்டுவாடாவை தடுக்க ட்ரோன் பயன்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை இரவு 12 மணி வரை டாஸ்மாக் உள்ளிட்ட அனைத்து மதுக்கடைகளையும் மூட உத்தரவு. தமிழக உள்துறை செயலர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு கடிதம். தேர்தல் பணியில் தொடர்பு இல்லாத அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் மாற்றக்கூடாது என வலியுறுத்தல். குடும்பமே பிரச்சாரத்தில் ஈடுபட்டாலும் சௌமியா அன்புமணியால் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது. என்னிடம் சவால் விட்டவர்கள் ஜெயிச்சதே கிடையாது என்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் திட்டவட்டம். திருப்பூர் மற்றும் தருமபுரியில் பரப்புரை மேற்கொள்ள தாவேகா தலைவர் விஜய்க்கு அனுமதி. நாளை காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை பிரச்சாரம் மேற்கொள்ளலாம் என அறிவிப்பு. சென்னையில் அமைச்சர் சேகர் பாபுவின் மகன்கள் நடத்தும் நிறுவனம் உள்ளிட்ட 5 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை. வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா புகாரின் பேரில் மயிலாப்பூர், கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் காலை முதல் ரைடு. விரைவில் குணமடைந்து நலமுடன் வருவேன், மீண்டும் சந்திப்போம். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கோவை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் வீடியோ வெளியீடு. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அன்பினாலும் பிரார்த்தனையாலும் விரைவாக உடல்நலம் தேறிக்கொண்டிருக்கிறேன். ஓரிரு நாட்களில் உங்களை நேரில் வந்து சந்திக்க இருக்கிறேன். நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். எனக்காக கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் தீவிரமாக பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும், கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுகவின் புதிய பிரச்சார பாடல் வெளியீடு.
தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா நம்ம எடப்பாடியார் ஆளணும் என்ற வரிகளுடன் வெளியானது பாடல். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆளணும். போச்சம்பள்ளி தாலுகா பர்கூரில் வாக்காளர்களுக்கு திமுக 8000 ரூபாய் கூப்பன் விநியோகம் என புகார். வீடுகளுக்கு நேரடியாக சென்று மர்ம நபர்கள் கூப்பன்களை விநியோகித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பின்னாடி கூப்பன் கூப்பனை கொடுங்க பார்க்கலாம். அதெல்லாம் பேரு ஆதார் கார்டுலாம் தேவை இல்லையா? ஒன்றும் தேவையில்ல. போட்டோ பிடிச்சிக்கிறாங்க. வருமானத்தை மறைத்ததாக கூறி 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்ததை எதிர்த்து விஜய் தாக்கல் செய்த வழக்கை தனி நீதிபதி தள்ளுபடி செய்த விவகாரம். தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு, 2 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. சாத்தூரில் வெடி விபத்து ஏற்பட்ட பட்டாசு ஆலை உரிமமின்றி செயல்பட்டது கண்டுபிடிப்பு. சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்து வருவாய் மற்றும் காவல்துறை விசாரணை. பட்டாசு ஆலை விபத்துகளை நிரந்தரமாக தடுக்க திமுக அரசு எந்தவொரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையினையும் எடுக்கவில்லை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட உள்ள மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா மூலம் புதிய அத்தியாயம் தொடங்க உள்ளது. 21ஆம் நூற்றாண்டின் முக்கிய முடிவுகளில் ஒன்று மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என பிரதமர் மோடி பேச்சு. மகளிர் இடஒதுக்கீட்டை துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி அரசியல் அமைப்பிற்கு எதிரான மாற்றங்களை செய்ய மத்திய அரசு முயற்சி. தொகுதி மறுவரையறை அரசியல் அமைப்புக்கு எதிரானது என சோனியா காந்தி கண்டனம். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்த பாஜக அரசு 1000 கோடியில் ரகசிய ஒப்பந்தம். பண பலத்தால் ஆட்சியை பிடிக்க பாஜக முயற்சிப்பதாகவும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு நிறுவன ஊழியர்கள் போராட்டம். போராட்டத்தில் வெடித்த வன்முறை பதற்றத்தை தணிக்க ஆயிரக்கணக்கான போலீசார் குவிப்பு. நாடு முழுவதும் வீட்டு உபயோக சிலிண்டர் விநியோகத்தில் தட்டுப்பாடு இல்லை. சிலிண்டர் குறித்து ஆன்லைன் புக்கிங் 99 விழுக்காடை எட்டியுள்ளதாகவும் மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா தகவல். மம்தா பானர்ஜி ஆதரவு பெற்ற முந்தைய மன்மோகன் சிங் அரசு பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத இயக்கங்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. ஆனால் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மூலம் மோடி அரசு தக்க பாடம் புகட்டி உள்ளதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. ஆந்திராவில் அரசு பேருந்து மோதியதில் 3 கார்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் 3 கார் முற்றிலும் சேதம். கன்னி வெடிகள் எங்கெல்லாம் இருக்கின்றன என்பதை கண்டுபிடிக்க முடியாததால் ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பதில் சிக்கல். கடலுக்கு சில 100 அடி ஆழத்தில் எங்கெல்லாம் கன்னி வெடிகள் வீசப்பட்டன என்பது குறித்து தெளிவான விவரங்கள் இல்லாததால் சிரமம்.
மறைந்த பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி. மும்பை சிவாஜி பார்க்கிங்கில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க உடல் தகனம். ரஜினிகாந்தின் 173வது படத்தை சிபி சக்கரவர்த்தி இயக்குவார் என கூறப்பட்ட நிலையில் தற்போது அஸ்வந்த் இயக்கப் போவதாக தகவல். ஏற்கனவே சுந்தர் சி அறிவிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக சிபி சக்கரவர்த்தி என அறிவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் இயக்குனர் மாற்றம் என தகவல். அறம்பட புகழ் கோபி நயினார் இயக்கத்தில் ராதிகா, MS பாஸ்கர் ஆகியோர் நடிப்பில் உருவாகும் காலனி திரைப்படம். தேனிசை தென்றல் தேவா இசையில் உருவாகும் படத்தின் மோஷன் போஸ்டரை வெளியிட்டார் விஜய் சேதுபதி. சென்னையில் உள்ள நடிகை த்ரிஷா வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். போலீசார் நடத்திய சோதனையில் புரளி என தகவல். அமெரிக்கா தனது சர்வாதிகார போக்கை கைவிட்டால் போர் நிறுத்தம் சாத்தியமாகும். மிரட்டல்களுக்கு ஈரான் ஒருபோதும் அஞ்சாது என அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் பதிலடி. முட்டாள்தனமான போர்களிலிருந்து ஆட்சியாளர்கள் வெளியே வர வேண்டும் என ஈரான் மீதான அமெரிக்காவின் போரை போப் லியோ விமர்சித்த விவகாரம். இடதுசாரி சிந்தனைகளை கைவிட்டு சிறந்த போப்பாக இருக்க வேண்டுமே தவிர அரசியல்வாதியாக ஒருபோதும் மாறக்கூடாது என்றும் அதிபர் டிரம்ப் பதிலடி. ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்கினால் சீனா மீது 50 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. ஈரானுக்கு பதில் அமெரிக்காவிடம் குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் வாங்கிக் கொள்ளலாம் என டிரம்ப் அதிரடி.